ஜாக் ஸ்கூல் முடிச்சுட்டு ஸ்கூல் பஸ்ல போயிட்டு இருக்கான். ஆனா அவனோட ஃப்ரெண்டு கார்ல அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அவன மாதிரி இவன் கிட்ட கார் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். அதுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். ஒரு கார் உடைக்கிற இடத்துல வேலை கிடைக்குது. அங்க இருக்கிற இன்ஜின் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றான். இவனுக்கு ஒரு ட்ரக்கோட பாடி கிடைக்குது. அதுக்குள்ள இன்ஜின்ல எதுவும் இல்ல. அந்த ட்ரக்கை ஃபுல்லா ரெடி பண்றதுக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பான். அந்த ட்ரக்குக்கு ஃபிட் ஆகுற மாதிரி ஒரு இன்ஜின் கிடைச்சிரும். அதனால அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருப்பான். வெளியே ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஒரு கார் ஓட்டையா இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போய் பார்க்கறான். ஸ்கூல் கிட்ட நின்று இருந்த எல்லா காருமே அப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் இவன் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது வெளியே இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது. வெளியே போய் பார்த்தா ஒரு கருப்பு கலர் உருவம் ஆயில் ட்ரம்முக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கும். அது மேல ஒரு டூல் எடுத்து வீசுறான். திடீர்னு எல்லாமே கீழே விழுந்துருது. அதை பார்த்து பயந்துட்டு உடனே போய் டோரை சாத்துறான். இருந்தாலும் வேற ஒரு வழியா அந்த கிரீச்சர் உள்ள வர பார்க்கும். அது உள்ள வரக்கூடாதுன்னு ஜாக் அந்த வழியை அடைக்கிறான். உடனே போலீஸ்க்கு போன் பண்ண உடனே போலீஸும் வந்துடுறாங்க. செக் பண்ணி பார்த்தா அவன் சொல்ற மாதிரி எதுவுமே இருக்காது. யாரா நீ காமெடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் அவனுக்கு தெரிய வருது. அந்த கிரீச்சருக்கு ஆயில்னா ரொம்ப பிடிக்கும் போல. அதை கொண்டு போய் ஹைட்ராலிக் பிரஷர் மிஷினுக்கு நடுவுல வச்சிடறான். அந்த கிரீச்சர் பாக்கறதுக்கு கொடூரமாலாம் இல்ல, பாக்கறதுக்கு கொஞ்சம் கியூட்டா இருக்கும். அதை பார்த்த உடனே அதை அட்டாக் பண்ற மனசே இவனுக்கு போயிடும். அது இவனை பார்த்து கத்தும். இவன் பயந்து அந்த ரிமோட்டை கீழே போட்டுருவான். அந்த மிஷின் உடனே பிரஷர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த கிரீச்சரோட ஒரு காலை பிடிச்சி இழுத்து வெளியே இழுத்துறான். இவனை பார்த்து பயங்கரமா கத்துது. அந்த பிரஷர் மிஷின்ல இருந்து இவன் காப்பாத்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே அப்படியே